அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் கடலில் ஜன சமுத்திரத்தில் நீந்தி மிதந்து வந்து கொண்டிருக்கிற இந்த எழுச்சிமயமான அற்புதமான தருணத்தில் 2013 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாளிதழில் அம்மா அவர்களுடைய ஆர்ப்பரிக்கிற சாதனைகளை குறித்து அழகாக எழுதப்பட்ட ஒரு கவிதையை கழகத்தின் சொற்பொழிவாளனாக இருக்கிற SP நாகராஜ் ஆகிய நான் உங்கள் முன்னால் பணிவோடு படைக்கிறேன். ஏணிகளின் தயவின்றி வான் தொட்ட வல்லமையார், ஏணிகளின் தயவின்றி வான் தொட்ட வல்லமையார், எதிரிகளின் வலையறுத்து எக்கு கோட்டை அமைத்தது யார், எதிரிகளின் வலையறுத்து எக்கு கோட்டை அமைத்தது யார், பன்மொழி திறமைகளால் பார்வை அந்த பெட்டகம் யார், பகையும் வணங்கும் வீரத்தால் பரிவட்டம் கட்டியது யார், சாதி மத சதிவலைக்குள் சிக்காத சான்றோர் யார், சாதி மத சதி வலைக்குள் சிக்காத சான்றோர் யார், சங்கராச்சாரிக்கும் சந்தன வீரப்பனுக்கும் சட்டம் ஒன்றே என சங்கநாதபுரி திட்ட சமத்துவம் யார், சங்கராச்சாரிக்கும் சந்தன வீரப்பனுக்கும் சட்டம் ஒன்றே என சங்கநாதபுரி திட்ட சமத்துவம் யார், கனிம வளம் கலை உலகம் காத்திட்ட கம்பீரம் யார், கல்லாமை இல்லாமை தீர்த்திட்ட கருணை யார், கன்னடத்தின் கைவிலங்கை உடைத்தெறிந்து காவிரியை மீட்டு வந்த பொன்னிநிதி காத்திட்ட புறநானூற்று போராடியார், கச்சத்தீவை மீட்பதற்கும் முல்லை பெரியாற்று உரிமை முனைப்புடன் காப்பதற்கும் லட்சியத்தில் உறுதி கொண்டு உழைத்தது யார், மாணவருக்கு மடிகணினி மீனவருக்கு நிதியுதவி, மாணவருக்கு மடிகணினி மீனவருக்கு நிதியுதவி, இல்லத்து பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன், வறுமை கொண்ட மக்களுக்கு கறவை மாடு ஆடு என்றே வாரி வாரி கொடுத்துட்ட வள்ளல் மன கருவி யார், வாழ்ந்த கர்ணன் யார், திறமைகளின் குவியல் யார், தீயோரை துரத்த வந்த திருவரங்கத்து கீதை யார், விண்ணமுட்டவே வந்தாலும் விழிச்சு முட்டா வீரம் யார், வீறு தமிழ் மேன்மை காத்த பேரறிவி விவேகம் யார், சேலை கட்டிய நேதாஜி யார், அவர்தான் அம்மா என்கிற புரட்சி தலைவியார் என்று சொல்லி அடுத்த காணொளியில் இந்த அழகான கவிதை உங்களிடத்திலே படைத்ததிலே மகிழ்ச்சி அடைந்து அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.